ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவோட இருப்பாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நித்யானந்த பிரபுவோட சேர்த்து கௌர நிதாய் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவங்களுடைய கூட்டாளிகளும் நம்ம பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபுவோட நித்யானந்த பிரபு கீழே உள்ள படங்கள்ல இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூரும் இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பத்தி ஸ்மிருதி மற்றும் ஸ்ருதி சாஸ்திரங்களையும் இடம்பெற்றிருக்கு. மார்க்கண்டேய புராணம், வாயு புராணம், சைத்தன்ய உபனிஷத், புராண போதினி உபனிஷத் இவருடைய அவதாரத்துக்கான குறிப்புகளும் அங்க இடம்பெற்றிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் விஷய நமக அப்படின்னா அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்றது தான். என்னன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், சர்வதர்மான் பரித்தேட்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பே மோட்ச இச்சாமி மாட்சுசக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட சரணடை, நான் உன்னை காப்பாத்துறேன், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறார். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ல, எல்லாராலையும் சரணடைய முடியுமா நம்ம கலியுகத்தில்? ரொம்ப கஷ்டம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நீ ஒன்றுமே இல்லை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்க போரும், நான் உங்களை காப்பாத்துறேன், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படுவோம். ஏன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னோம்னா நம்ம ஒரு சுத்தமாக ஒரு தடவை சொன்னால் போரும், பல பல லட்சக்கணக்கான ஜென்மங்களில் பண்ணின பாவங்கள் எல்லாமே போயிடும் நம்மள்கிட்டேருந்து. இன்னும் அவ்வளோ பாவங்களும் நம்மளால பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு எளிமையான மகாமந்திரம். ஆனால் இதை சொல்றதுக்கு எந்த நியமங்களும் கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 108 மாலை, 108 தடவை இந்த மந்திரத்தை சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கோயிலோட உட்புற சுவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மேல விண்டோஸ் இருக்கும். அதுல 8 திசைகள், அவங்களுடைய கிரகங்கள், அதோடைய கண்ட்ரோலிங் டெய்டிஸோட படங்கள், அவங்களுடைய யந்திரங்களும் நீங்க பார்க்கலாம். கீழே கிருஷ்ணருடைய லீலைகளை, இந்த பூவுலகத்துல செஞ்ச லீலைகளை ஓவியங்களா இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம்.